சோழர்கள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஆதீனங்கள் அல்ல. ஆதீனங்கள் ஏற்படுத்தப்பட்டது எதற்கு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழ் மொழியின் தொண்டாற்றுவதற்காக, தமிழ் மொழியின் மூலம் வழிபாட்டை தூக்கி பிடிப்பதற்காக, இதற்குத்தான் அர்ச்சனை உட்பட தமிழில் முன்னெடுப்பதற்காக, இதற்குத்தான் ஆதீனங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆதீனங்களின் மீது மிக மோசமான வன்மம் கக்குகிற குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. குன்றக்குடி அடிகளாரை தமிழ்நாட்டு மேடைகளிலே பார்த்தோம். சமய நல்லிணக்க மேடைகளில் எல்லாம் அவர் இருப்பார், மீளாது மேடைகளில் இருப்பார், கிறிஸ்துமஸ் பெருவிழாக்களின் மேடைகளிலே இருப்பார், இந்து சமயங்களினுடைய கோவில் விசேஷங்களிலே இருப்பார், எல்லாவற்றிலும் இருப்பார். அந்த ஆதீனங்கள் எல்லாம் சமய நல்லிணக்கத்தின் அடையாளமாய் திகழ்ந்தார்கள். அவர்களுடைய வழிவந்து இன்றைக்கும் இருக்கக்கூடிய பொன்னம்பல அடிகளார் போன்றவர்கள், இப்போதும் சமய நல்லிணக்க மேடைகளில் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய பால பிரஜாபதி அடிகளாராக இருக்கட்டும், கும்பகோணம் ஜோதி சிவன்மலை சாமிகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே காவி உடை தரித்தவர்கள், தாடியோடு வலம் வந்தவர்கள். தமிழகத்தின் இவர்களின் மேடைகள் என்ன தெரியுமா? எல்லா சமயங்களும் அமைதியை விரும்புகிற அத்தனை மேடைகளும் இந்த ஆதீனங்களுக்கு மேடைகளாக இருந்தது. அவர்களைத்தான் அவர்கள் வந்தவுடனே எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிற ஆதீனங்களாக இந்த தமிழ்நாடு பார்த்தது.